சார் நடிக்கும் புதிய படமான தக் லைஃப் வருகிற ஜூன் 5ஆம் தேதி திரையரங்களில் வெளியாகிறது. தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரொமோஷனின் போது தமிழிலிருந்து வந்தது கன்னடம் என கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை கர்நாடகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. மேலும் கமலின் தக் லைஃப் திரைப்படம் வெளியாவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. கமல் சார் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் திரைப்படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கர்நாடக திரைப்பட வெளியீட்டாளர்கள் KV சந்திரசேகர் கூறுகையில், இது மொழி சார்ந்த விஷயம், வியாபாரத்தை தாண்டிய உணர்வுபூர்வமான விஷயம். எனவே எங்களுக்கு மொழியே முக்கியம். எங்கள் மொழியை இழிவுபடுத்தியவர்களுக்கு அவர்களின் தவறு என்னவென்று உணர்த்த வேண்டும். இதற்காக கமல்ஹாசன் சார் மன்னிப்பு கேட்க வேண்டும். திங்கட்கிழமைக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு மன்னிப்பு கேட்டாலும் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்றார். கர்நாடக திரைப்பட வர்த்தக மன்ற தலைவர் நரசிம்மலு கூறுகையில், கமல்ஹாசனின் அறிக்கை இப்போது சினிமா பிரச்சனையோ கேள்வியோ அல்ல, ஒட்டுமொத்த கர்நாடக மக்களின் சுயமரியாதை சார்ந்த விஷயம். எனவே அவர் கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாங்கள் படத்தை வெளியிட மாட்டோம். விநியோகஸ்தர்களும் யாரும் முன்வரவில்லை. திரையரங்க உரிமையாளர்களும் இந்த படத்தை வெளியிட தயாராக இல்லை. இந்த பிரச்சனைக்கு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பது மட்டுமே தீர்வு. அது திங்கட்கிழமைக்குள் நடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கமலின் பேச்சிற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்ராமையா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இது குறித்து தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் உமேஷ் பணக்கார் கூறுகையில், இந்த பிரச்சனையை மாநில அரசும் கவனத்தில் கொண்டுள்ளது. கன்னட மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜ் கடிதம் எழுதி கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் படத்தை வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு தாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம். இந்த விஷயத்தில் கர்நாடக திரைப்பட வர்த்தக மன்றம் மற்றும் மாநில அரசு எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் முடிவுக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கம் துணை நிற்கும் என்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலே ரஜினி சார் பற்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.